அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த அமல் மிகவும் எளிமையானது. ஆனால் அதன் முக்கியத்துவம் மிக உயர்ந்தது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாங்குவது, விற்பது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, வேலை தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது, வீட்டு வேலைகளை தொடங்குவது, அலுவலக பணிகளை முடிப்பது, அரசு அலுவலகங்களில் ஒரு காரியத்தை நல்லபடியாக நிறைவேற்றுவது போன்ற பல சந்தர்ப்பங்கள் வருகின்றன. அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும், எந்தவிதமான நஷ்டமும் இல்லாமல் நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். நாம் சம்பாதிக்கும் வருமானத்தில் பரக்கத் இருக்க வேண்டும். நாம் வாங்கும் பொருளில் பரக்கத் இருக்க வேண்டும். நாம் விற்கும் பொருளில் பரக்கத் இருக்க வேண்டும். நாம் பேசும் ஒப்பந்தங்களில் பரக்கத் இருக்க வேண்டும். நாம் செய்யும் தொழிலில் பரக்கத் இருக்க வேண்டும். நாம் வீட்டிற்கு கொண்டு வரும் வருமானம் நமக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் நன்மையை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான, எளிமையான அமலைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். இது மிகவும் சுலபமான அமல். 2 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமல். ஆனால் இதனை தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹ் தனது அருளால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று நல்ல நம்பிக்கையுடன் நாம் இந்த அமலை செய்ய வேண்டும். இந்த அமலில் அல்லாவின் 2 அழகிய திருநாமங்களை ஒன்றாக சேர்த்து ஓத வேண்டும். அந்த 2 திருநாமங்கள் யா காதிரு யா நாஃபிஅ என்பவையாகும். யா காதிரு என்று கூறும்போது அனைத்து சக்திகளுக்கும் உரிமையாளனே, அனைத்தையும் செய்ய ஆற்றல் பெற்றவனே என்று பொருள். உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்வுடைய சக்திக்குள் தான் இருக்கிறது. அவன் நாடினால் எளிதாக நடக்கும். அவன் நாடாவிட்டால் எந்த மனிதனாலும் அதை நடக்கச் செய்ய முடியாது. யா நாஃபிஅ என்று கூறும்போது பயன் அளிப்பவனே, நன்மையை வழங்குபவனே என்று பொருள். உண்மையான நன்மை அல்லாஹ்விடமிருந்துதான் வருகிறது. மனிதர்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பயனையும் பரக்கத்தையும் நன்மையையும் வழங்குபவன் அல்லாஹ் மட்டுமே. இந்த 2 திருநாமங்களையும் ஒன்றாக சேர்த்து யா காதிரு யா நாஃபிஅ என்று 45 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த அமலை எந்த நேரத்தில் செய்யலாம்? நீங்கள் ஒரு பொருளை வாங்கப் போகிறீர்களா? வாங்குவதற்கு முன்போ அல்லது வாங்கும் சமயத்திலோ இதை ஓதுங்கள். நீங்கள் ஒரு பொருளை விற்கப் போகிறீர்களா? விற்பனை செய்வதற்கு முன்பாக இதை ஓதுங்கள். யாரிடமாவது பணம் கொடுக்கிறீர்களா அல்லது பணம் வாங்குகிறீர்களா? அந்த நேரத்தில் இதை ஓதுங்கள். ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு செல்கிறீர்களா? அதற்கு முன்பாக இதை ஓதுங்கள். அரசு அலுவலகத்திற்கு ஒரு காரியத்திற்காக செல்கிறீர்களா? நல்லபடியாக அந்த வேலை நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் இதை ஓதிக்கொண்டு செல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது முக்கியமான வேலை நடைபெறுகிறதா? கட்டுமான வேலை, பழுது பார்க்கும் வேலை அல்லது குடும்ப ஆலோசனை போன்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். இதனை வெறும் 45 முறை ஓதுவதற்கு 2 நிமிடங்களுக்கும் அதிகமான நேரம் ஆகாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் அதன் பலன் மிக பெரியதாக இருக்கலாம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் இந்த அமலை செய்து வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வருமானம் அதிகமாக இருந்தாலும் பரக்கத் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். சிலருக்கு சம்பளம் நன்றாக இருக்கும். ஆனால் அது எங்கே செல்கிறது என்று தெரியாது. சிலருக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். ஆனால் லாபம் கையில் தங்காது. சிலர் மிகவும் கடினமாக உழைப்பார்கள். ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. இது போன்ற சூழ்நிலைகளில் அல்லாஹ்விடமே நாம் பரக்கத்தை வேண்ட வேண்டும். பரக்கத் என்பது வெறும் பணம் அதிகமாக இருப்பது மட்டுமல்ல. குறைவான வருமானத்திலேயே மனநிறைவு கிடைப்பதும் பரக்கத். வாங்கிய பொருள் நீண்ட நாட்கள் பயனளிப்பதும் பரக்கத். குடும்பத்தில் அமைதி நிலைப்பதும் பரக்கத். உடல் ஆரோக்கியம் கிடைப்பதும் பரக்கத். நேரம் பயனுள்ளதாக அமையவும் பரக்கத் தேவை. நம்முடைய உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைப்பதும் பரக்கத். அல்லாஹ் கொடுத்த சிறிய அருளை கூட பெரிய நன்மையாக மாற்றி தருவது பரக்கத்தின் அடையாளமாகும். எனவே இந்த 2 அழகிய திருநாமங்களான யா காதிரு யா நாஃபிஅ யா காதிரு யா நாஃபிஅ என்பதை 45 முறை ஓதுவதை உங்கள் அன்றாட அமலாக மாற்றிக்கொள்ளுங்கள். காலை வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன்பு ஓதலாம். வியாபாரத்தை தொடங்கும் முன்பு ஓதலாம். முக்கியமான வேலைக்கு செல்லும் முன்பு ஓதலாம். வாங்கும் போதும் விற்கும் போதும் கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் போதும் ஓதலாம். அல்லாஹ் தனது அளவற்ற அருளால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. நம்முடைய உழைப்பில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. நம்முடைய குடும்பத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும்
நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் தனது அருளையும் பரக்கத்தையும் வழங்குவானாக. இந்த அமலை நல்ல நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வாருங்கள். அல்லாஹ்விடமே உதவியை தேடுங்கள். அவனே அனைத்து சக்திகளுக்கும் உரிமையாளன். அவனே உண்மையான நன்மையை வழங்குபவன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உலகிலும் மறுமையிலும் நன்மையை வழங்கி நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்தால் நிரப்புவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.